புரட்டாசி மாசம்னு சொன்னாவே நம்ம பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம பெருமாளை வழிபட்டு நம்ம வந்தோம்னா நம்ம துன்பங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. இந்த புரட்டாசி மாசத்துலதான் நம்ம பெருமாள் சுவாமி சனி பகவானுக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க. அந்த ஒரு வரம் என்னன்னா, புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமையில நம்ம பெருமாளை நம்ம வழிபட்டு வந்தோம்னா சனி பகவானால நமக்கு வர கஷ்டங்கள்லாம் நீங்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, பெருமாள் சுவாமி பூமிக்கு வந்த மாதமே இந்த புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரோட வந்தவர் தான் நம்ம பெருமாள் சுவாமி. நம்ம பெருமாள் சுவாமியை நம்ம ஏழுமலையான்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, 7 மலையை தாண்டி வந்தவர் தான் நம்ம பெருமாள் சுவாமி. அந்த 7வது மலையே பாத்தீங்கன்னா திருப்பதி மலை தான். அந்த திருப்பதி மலையில தான் அவரு அமர்ந்தாரு. அப்புறம் நம்ம பெருமாளை நம்ம வழிபடும் போது மகாலட்சுமி தாயாரா மறந்துடாதீங்க. கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம பூஜைகள் பண்ணணும். ஏன்னா பெருமாளோட மார்பிலேயே குடியிருக்கிறதா மகாலட்சுமி. அதனால மறக்காம கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம பூஜைகள் பண்ணி வழிபடணும். எங்க மகாலட்சுமி தாயாருக்கு மரியாதை இல்லையோ அங்க பெருமாள் இருக்க மாட்டாரு. எங்க பெருமாளுக்கு மரியாதை இல்லையோ அங்க மகாலட்சுமி தாயாரு இருக்க மாட்டாங்க. அதனால பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் நம்ம எப்ப பூஜைகள் பண்ணாலும் சேர்ந்தாப்புல நம்ம பூஜைகள் பண்ணோம்னா அவங்களோட அனுகிரகம் ஆசீர்வாதம் என்னைக்குமே நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கும். இந்த புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம தலைகை போட்டு பூஜைகள் பண்ற சாப்பாடை நம்ம கொஞ்சமா ஃபர்ஸ்ட் காக்காக்கு வச்சிடணும். 2வது பங்கு சாப்பாடு பாத்தீங்கன்னா பசுக்கு கொடுக்கணும். 3வது பங்கு இருக்கிற சாப்பாடு தான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதமா எடுத்து நம்ம சாப்பிடணும். பை பை.